இந்த கரண்ட் நியூஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல். வை இஸ்ரேல்? நான் ஏன் இஸ்ரேல் தேசத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும்? தி காட்ஸ் கவனன்ட் வித் ஆப்ரஹாம். ஸோ பழைய ஏற்பாட்டினுடைய காலம் நம்ம அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஏன்னு சொன்னால் நம்ம எஸ்தர் ராஜாத்தி காலத்திலிருந்து பார்க்குறோம், அந்த இடத்துல ஒரு ஆமான் வரப்போகிற ஒரு அந்தி கிறிஸ்துக்கு அடையாளமாக இருந்தான். அவனும் ஒரு காலத்தை, ஒரு டைமை குறிச்சான், ஒரு டேட்டைய அவன் குறிச்சான் அந்த மக்களை அழிப்பதற்காக. ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற காலம் எப்படிப்பட்ட டைம், எப்படிப்பட்ட சீசன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். பலவிதமான சீசன்ஸை பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ நம்ம படிக்கும் பொழுது ஆட்டம் சீசன், த ஸ்ப்ரிங் சீசன், த சம்மர் சீசன், அதாவது கோடை காலம், வசந்த காலம், இலையுதிர் காலம், இப்படி பலவிதமான காலங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதற்கும் வரப்போகிற நிகழ்ச்சிகளுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொன்னா நிச்சயமாவே சம்பந்தம் இருக்குன்னு தான் சொல்லணும். அப்போ ரொம்ப அழகா நம்ம படிக்கும் பொழுது, உதாரணமா நம்மளுடைய பூமியை நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பூமி கிட்டத்தட்ட 23 டிகிரி டில்ட் ஆகி தான் இருக்கான். எப்படி இருக்கு? 23 டிகிரி டில்ட் ஆகி தான் இருக்கு. அப்படி ஒருவேளை டில்ட் ஆகாம இருந்தா இத்தனை விதமான சீசன்ஸ்கள் நமக்கு இருக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட எல்லாத்தையும், அது கோணையா வச்சாலும் சரி, அது நேரா வச்சாலும் சரி, அதுல ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப விசுவாசம் வைக்கணும். இப்போ பூமிக்கே ஆண்டவர் இந்த அளவுக்கு இத்தனை சீசன்ஸை வச்சிருப்பான்னு சொன்னா, மனுஷனுடைய காலம் மற்றும் தேவன் குறித்திருக்கிற காலம், குறித்த காலம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் அண்ட் சீசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை பற்றி தான் படிக்க போறோம். ஸோ வை இஸ்ரேல் அப்படிங்கிற பகுதியில் இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடுகிற ஒரு முக்கியமான பண்டிகை, அந்த பண்டிகை யோம் தெருவா, ரோஷ் ஹஷானா அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகை இந்த மாதத்துல, வரப்போகிற மாதத்துல அவங்க கொண்டாடுறாங்க, அதாவது 7வது மாதத்துல. ஸோ இந்த 7வது மாதத்தை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வேகமாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பண்டிகைகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர வேண்டியது எந்த பகுதி சொல்லுங்க? லேவியராகமம் 23வது அதிகாரம். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். அந்த அதிகாரம் இந்த முழு புஸ்தகத்துக்கும் ஒரு திறவுகோல்னே நான் சொல்லுவேன். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கீ. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு லாக்கர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேங்க்ல. அந்த லாக்கர் நீங்க பணம் கொடுத்து நீங்க தான் வாங்குவீங்க. உங்க பேரு, அதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த லாக்கர்ல நீங்க என்ன செய்யலாம்? உங்களுடைய எல்லா விலை உயர்ந்த பொருட்கள், டாக்குமெண்ட்ஸ், அதெல்லாத்தையும் கொண்டு போய் அந்த லாக்கர்ல நீங்க வச்சு அதை பத்திரப்படுத்தி நீங்க பூட்டி சாவியை எடுத்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு என்னைக்காவது தேவைப்படும் போது உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு அந்த லாக்கரை ஓபன் பண்ணி அந்த திங்ஸை நீங்க எடுத்துட்டு வர்றதுக்கு, சரிதானே? ஆனா நீங்க அங்க போய் அந்த லாக்கரை உங்களுடைய சாவியை கொண்டு வந்து போட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த லாக்கர் திறக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு மெயின் சாவி இருக்கும். அது யார் கையில இருக்கும்? அந்த பேங்க்ல இருக்கும். ஸோ அந்த பேங்க்குடைய சாவியை தனியா போட்டாலும் அது ஓப்பன் ஆகாது. நீங்க கொண்டு போற உங்க கையில கொடுத்த சாவியை போட்டாலும் அது ஓப்பன் ஆகாது. அந்த மாதிரி 2 கீ அங்க ஆக்சஸ் பண்ணா மட்டும்தான் அந்த லாக்கர் என்ன செய்ய முடியும்? நீங்க ஓபன் பண்ண முடியும். ஸோ இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை நமக்கு அழகா வெளிப்படுத்தி கொடுப்பார். ஸோ திஸ் இஸ் அ டைம் டு ரிவீல் ஆல் த ஹிடன், த ப்ராஃபசி தட் இஸ் மென்ஷன் இன் த பைபிள். ஸோ 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். இங்க இந்த இடத்துல ஒரு பண்டிகையை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. ஒரு பண்டிகை, அதை பார்க்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. இந்த ஒரு வருஷத்துல ஏன் கேக்குறீங்க? அவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. இது இங்கிலீஷ்லயும் போட முடியுமா? இங்கிலீஷ்லயும் இதே வசனத்தை இங்கிலீஷ்லயும் ஒரு நிமிஷம் கொடுங்க. Say to the Israelites, on the first day of the 7th month, you are to have a day of Sabbath rest, a sacred assembly. ஒரு ரெஸ்ட் இருக்கணும், ஒரு sacred assembly. இன்னும் இந்த கொஞ்சம் வேர்ட்ஸ் கீழே மறைஞ்சு போச்சு. Assembly commemorated with trumpet blast. ஸோ இப்போ இதுல இந்த இன்னும் நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு சத்துவம் கிடைக்கும், ஒரு பஞ்ச் கிடைக்கும்னு சொல்லலாம்.
இந்த இடத்துல உங்களுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கு, நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு, அதுல நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ பண்டிகை அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கூட்டமா, ஒரு கேதரிங்கா மக்கள் கூடி வந்து என்ன செய்வாங்க, அந்த பண்டிகையை அவங்க கொண்டாட போறாங்க. ஸோ நம்மளும் பண்டிகைகள்லாம் பலவிதமான மதங்கள்ல, பலவிதமான நாடுகள்ல பாரம்பரியத்தை முன்வைத்து பல பண்டிகைகள் கொண்டாடுவாங்க. பட் அந்த பண்டிகைகள்லாம் மனுஷர்கள் ஏற்படுத்தின பண்டிகைகள் தான். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற பண்டிகைகள் எதுவுமே இஸ்ரவேலர்கள் அவங்களா குறிச்சுக்கிட்ட பண்டிகைகள் கிடையாது. அது எல்லாமே கர்த்தருடைய பண்டிகைகள். த ஃபீஸ்ட் ஆஃப் த லார்டுன்னு தான் நம்ம சொல்லணும். கர்த்தருடைய பண்டிகைகள், ஆண்டவருக்காக தான் அதை செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லணும். அப்போ இந்த பிரசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இதுல நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஒரு மாசத்தை ஆண்டவரை குறிச்சாரு. ஸோ 7th month அப்படின்னா நம்மளுடைய கேலண்டர்ல என்ன இருக்கு? 7th monthனா எந்த மந்த் சொல்லுவீங்க? அப்ப இது ஜூலையா? அது நமக்கு தெரியணும். அதுல எந்த தேதி குறிப்பிடப்பட்டிருக்கு? முதலாவது நாள் 1ஆம் தேதி குறிப்பிடப்பட்டிருக்கு. சோ 1ஆம் தேதி, சோ 7வது மாசம் முதல் நாள். அடுத்தது என்ன பட்டிருக்கு? எக்கால சத்தம், the sound of the trumpet, எக்கால சத்தம் ஒண்ணு கேட்கணும். ரெண்டாவது என்ன? ஞாபக குறி. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், as a time of remembrance அது சொல்லப்பட்டிருக்கு. கொண்டாடுகிற என்று சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளா இருப்பதாக. சோ இப்ப இந்த பண்டிகைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சில டைமை பத்தி சொல்லணும். ஏசு கிறிஸ்துவே சில காரியங்களை சொல்றார். இந்த வசனங்கள்ல தமிழ்ல படிக்கலாம். மத்தேயு 24:42 வசனம், மத்தேயு 24:42. இது 3ல போட்டிருக்கிற வசனத்தை ஒவ்வொருத்தர் எடுங்க, ஒவ்வொருத்தர் வேகமா படிக்கலாம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். பாருங்க, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லு. சோ யூ ப்ளீஸ் ஹேவ் அ வாட்ச் ஓவர் இட். ஸோ எந்த டைம்ல அவர் வருவாருங்கிறது உங்களுக்கு தெரியாததுனால யூ ஹேவ் டு அண்டர்லைன் த வேர்ட் கால் வாட்ச். கவனமா இரு, கேர்ஃபுல்லா இரு, கால்குலேட் பண்ணு. யூ கீப் வாட்ச். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆண்டவர் சும்மா நாச்சுக்கு ஒரு மாசத்தையும் நாளையும் குறிப்பாரா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல இந்த பைபிள்ல ஒரு கமாக்கு கூட ஒரு 1000 மீனிங் இருக்கும். அவர் திரும்பி பார்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டா அதுல பல அர்த்தங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு மாதத்தையும் அந்த நாளையும் சொல்லும் போது எவ்வளவு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டி இருக்கு. So because you do not know on what day your Lord will come, because you have to keep a watch on it. அடுத்த வசனத்தை நம்ம படிப்போம். அதுல டிஸ்பிளே கொடுத்திருந்த வசனத்தை சொல்லுகிறது. விழித்திருங்கள் என்றார். சோ அது என்னது? I say to everyone, again the word says watch. எதை வாட்ச் பண்றது? அப்போ எல்லாத்தையுமே ஒரு நாளை பத்தி தான் பேசுது இந்த வசனங்கள்லாம். அப்போ 36வது வசனமும் 38வது வசனம் கண்டினியூட்டி நீங்க படிக்கும் பொழுது அது ஏதோ ஒரு பர்டிகுலர் பீரியட், ஒரு டைம் பத்தி பேசப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். 3வது வசனத்தை நம்ம படிக்கலாம். நீங்கள் தப்பி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம். அப்ப ஏதோ ஒரு காரியம் இந்த பூமியில சம்பவிக்கத்தான் போகிறது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் தலைப்பு செய்தி 2-3 நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா இந்த நியூஸ் பேப்பரோட ஹெட்லைன்ஸே இஸ்ரேல் தான். ஸோ இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. பலர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்க இப்ப யாரும் கிடையாது. அப்ப இன்னைக்கு ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு தனி தேசமாக நிக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த 3 வசனத்திலயுமே நம்ம பாக்குறது என்னன்னா, அப்போ நம்ம எதிர்பார்க்கிற த சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இருக்கிறது. அதுல மாற்றமே இல்லை. ஆனா எப்போ, எந்த டைம், எந்த டே, எந்த மந்த் அது நமக்கு தெரியாது. எல்லாருக்குமே தெரியும் அவர் வரார் அப்படிங்கிறது. இன்னைக்கு நேத்து சொல்லப்படுற பிரசங்கங்கள் கிடையாதுங்க. பல காலங்களாக இதையேத்தான் சபை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த வருகை 2 விதம், ரகசிய வருகை ஒன்று, மற்றொன்று அவருடைய பகிரங்க வருகை. நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் எப்படி ஆயத்தமாகிறது அப்படின்னா, சில காரியங்களை நம்ம இந்த வசனத்தின் அடிப்படையில அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிற சில ரகசியங்களை நம்ம புரியும் போது, ஆஹா, இந்த காலகட்டங்கள்ல அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பவும் சொல்றேன், இந்த டேட்டோ இந்த டைமோ யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா அப்படி ஒரு டேட் டைம் யாருக்கும் தெரியாது. ஆனா
பட் யூ கேன் ப்ரெடிக்ட். ஏன்னு கேட்டா ஒன்றல்ல ரெண்டல்ல. இப்ப இந்த இடத்துல நம்ம எக்கால சத்தம் அப்படிங்கறத நம்ம படிச்சோம். இந்த எக்கால சத்தம் அப்படிங்கறத நம்ம வேதத்துல புதிய ஏற்பாட்டுல நம்ம படிச்சிருக்கிறோமா? பவுல் கிட்ட இருந்து நம்ம படிச்சிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல படிச்சிருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். எல்லாருமே அவங்க சொல்லும் பொழுது இந்த காரியங்களை குறிச்சு, ஆண்டவருடைய வருகையை குறிச்சு அவர் சொல்லுகிறத நம்ம படிக்க முடியும் இல்லையா? ஏன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், ஆரவாரம் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், தூதனுடைய சத்தம், தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, எக்காலம் தொனிக்கும். எக்காலம் என்ன? அப்போ யோம் தெருவா, எக்கால பண்டிகை, the feast of the trumpets. அப்போ பழைய ஏற்பாட்டுல சொல்ற feast of the trumpetக்கும் இங்க சொல்லக்கூடிய எக்காலமுக்கும் சம்பந்தம் இருக்கா? இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு நிச்சயமாவே புரியும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. 51வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 52வது வசனத்திலே தொடக்கமும் பாருங்க, எக்காலம் தோணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கா இல்லையா? ரெண்டாவது இன்னொரு க்ளூ அடிஷனலா பவுல் இந்த இடத்துல கொடுக்கிறார். என்ன க்ளூ கொடுக்கிறார் அப்படின்னா, எக்காலம் எப்பவுமே ஊதுவாங்க, ஆனா இது எத்தனாவது எக்காலம்? கடைசி எக்காலம். அப்ப இந்த கடைசி எக்காலம் எப்ப ஊதப்படும்? இந்த கடைசி எக்காலம்னா என்ன அப்படிங்கிறது சபைக்கு தெரியணுமா வேண்டாமா? நமக்கு தாங்க தெரியணும். அப்ப எனக்கு இந்த எக்காலம், கடைசி எக்காலம் எப்ப ஊதுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா நான் ஆயத்தமாகலாம். பட் அந்த எக்கால டைம்ல தான் இயேசு வருவார்னு இங்க எழுதி இருக்கு. அப்போ எக்காலத்தை பத்தி நான் எங்க தெரிஞ்சுக்கிறது? பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். அங்க போய் அப்போ அதுல சொல்றதையும் இதுலயும் நான் எப்படி மேட்ச் பண்றது? எப்படி நான் இதுதான் அதுங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப பாருங்க, இந்த பிரசன்டேஷன்ல நம்ம கடந்து வரலாம், பிபிடிக்கு நேரா கடந்து வரலாம். ஸோ நம்ம அந்த தேசத்தை குறித்தும் அந்த மக்களை குறிச்சும் படிச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 23வது அதிகாரத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொயிதீம் appointed time. So we need to learn about மொயிதீம். சரிங்களா? இப்ப நான் உண்மையாலுமே நான் சொல்லுவேன், இந்த எபிரேய மூல பாஷையில எழுதப்பட்ட இந்த வேதாகமத்தை படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்ப நிறைய சீக்ரெட்ஸ் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஹீப்ரு படிக்காதவங்களை கூட நான் உற்சாகப்படுத்துறேன், நீங்க தயவு செய்து நீங்க படிங்க. இப்ப ஏன் படிக்கணும்னு சொல்றேன்னா, இப்ப நான் சில உங்களுக்கு இன்னைக்கு இந்த டைம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சில கால்குலேஷன்ஸும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்போ இது புரிஞ்சாதான் அங்க எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மோசேவுக்கு மூலமா அன்னைக்கு இருக்க அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு, இத்தனை சில பண்டிகைகள்ல அவர் கொடுத்து, இந்த பண்டிகைகள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், ஆசரிக்கணும், வருஷந்தோறும் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்றார். எவ்ரி இயர் யூ ஷுட் செலிப்ரேட். எல்லா வருஷமும் நீ இந்த பண்டிகைகளை கொண்டாடணும். இதுல சில முக்கியமான பண்டிகைகள், இதை பத்தி நம்ம எடுத்து ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப நம்ம எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு மனப்பாடமா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மொய்தீம், அதுல த அப்பாயிண்டட் டைம்ஸ். அப்போ இந்த பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகை என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய பஸ்கா மரணத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். இது எப்ப கொண்டாடினாங்க பஸ்கா பண்டிகைய?
எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி இந்த கடைசி வாதையின் மூலமாக தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடினாங்க. அது எந்த மாதம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல் மாதம் நிசான் மாதம். எந்த தேதி ஞாபகம் இருக்கா? 14ஆம் தேதி. So it is not the day 1, it is the first month and the 14th day. ஓகேங்களா? அது அப்போ இத வருஷம் என்ன செய்யறாங்கன்னா கொண்டாடிட்டே வர்றாங்க. மோசே காலத்துல இருந்து கொண்டாடிட்டே வர்றாங்க. இயேசு கிறிஸ்துவோட கனெக்ட் ஆகுதுங்கிறது நம்ம என்ன படிச்சோம் போன தடவை? கொலோசையர் 2:16-17 படிச்சோமா? நீங்க என்னெல்லாம் பண்டிகைகள் யூதர்கள் கொண்டாடுறாங்களோ அதை சாதாரண நாட்களாவோ பண்டிகைகளாவோ எடுத்துக்காதீங்க. அது எல்லாமே யாருடைய காலத்துல நிறைவேறும்னா பெர்ஃபெக்டா இந்த ஃபெஸ்டிவல் இயேசு கிறிஸ்துவுல நிறைவேறுச்சா? எக்ஸாக்டா அவங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடக்கூடிய நிசான் மாதம் 14ஆம் தேதியில அங்க ஒரு ஆட்டுக்கடாவை என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. பட் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல, அதே பஸ்கா பண்டிகையின் காலத்துல 14ஆம் தேதி இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் அடைந்தார். நமக்காக பாவங்களை சுமந்தவராக அடித்தார். அப்ப இத்தனை நாள் இவங்க கொண்டாடினதெல்லாம் என்ன? அதெல்லாம் ஒரு ரிஹர்சல். இப்ப நான் ஒரு கல்லூரியில நான் ஒரு ப்ரொஃபஸரா இருந்தேன். அப்போ ஒவ்வொரு வருஷமும் கிராஜுவேஷன் டேன்னு ஒன்று வரும், கிராஜுவேஷன் செர்மனின்னு இருக்கும். ஸோ அது எல்லாருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. அந்த கிராஜுவேஷன் டே வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் அப்படின்னா அதோடைய ரிஹர்சல் நடக்கும். ரிஹர்சல் எத்தனை தடவை நடக்கும்? சும்மா யோசிச்சு சொல்லுங்களேன். பல தடவை நடக்கும். அப்போ அந்த நெருங்க அந்த ஃபங்க்ஷன் நெருங்க ஏன்னா அந்த கிராஜுவேஷன் டே செரிமனில எந்த ஒரு சின்ன பிள்ளையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதை திரும்ப ரிஹர்சல் பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஏதாவது தவறு வரும்போது அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இப்போ அதுல எல்லாமே பொருட்கள் அவங்க கிட்ட ரெடியா தான் இருக்கும். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய சர்டிபிகேட்ஸ் ரெடியா இருக்கும், கோல்டு மெடல் ரெடியா இருக்கும், அங்க என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் ரெடியா இருக்கும். ஸோ அதை ரிஹர்சல் நடத்துவாங்க. ஆனா அதுல யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னா வரப்போற கெஸ்டும் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் இருக்க மாட்டாங்க. வரப்போற சீஃப் கெஸ்டும் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் இருக்க மாட்டாங்க. மற்றதெல்லாம் நடக்கும். அந்த ப்ரொசெஷன் நடக்கும், அந்த மியூசிக் பிளே பண்ணுவாங்க, யாருக்கு எந்தெந்த சீட்டுங்கிறத உட்கார்ந்து பார்ப்பாங்க, யார் எந்த ஆர்டர்ல அந்த கிராஜுவேஷன் செரிமனியில அந்த சர்டிபிகேட்ஸை அவங்க எந்த ஆர்டர்ல அவங்க கொடுக்கணும், எந்த டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வரணும், இப்படியெல்லாம் நிறைய ரிஹர்சல் நடக்கும். ஆனா இந்த தவறுகள்லாம் இங்க திருத்திக்கலாம். கிராஜுவேஷன் டேல திருத்திக்க முடியுமா? பட்டமளிப்பு விழால அன்னைக்கு ஒரிஜினல் கெஸ்ட் இருப்பாங்க, அன்னைக்கு ஒரிஜினல் கிராஜுவேட்ஸும் இருப்பாங்க. யார் அந்த கிராஜுவேட்ஸ்? அப்போ எல்லா செமஸ்டரும் கரெக்டா அவங்க பாஸ் ஆகி அவங்க அரியர் இல்லாம அவங்க அன்னைக்கு அந்த விழால கலந்துக்கிறாங்க. இதை இப்படி கூட நம்ம இந்த ஃபெஸ்டிவலோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்முடைய ராஜா தான் இன்னும் இல்லை, ஏசு ராஜா தான் இல்லை. மற்றபடி இந்த ரிஹர்சல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பஸ்கா பண்டிகை மட்டும் என்னாச்சுன்னா கரெக்டா அவருடைய காலத்துல ஃபுல்ஃபில் ஆச்சு. ரெண்டாவது அன்லிவன்ட் பிரெட், புளிப்பில்லா அப்பம். 3 நாள் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவரா அடிக்கப்பட்டு அந்த பஸ்கா வாரத்துல அடக்கம் பண்ணப்பட்டார். சோ அது நிறைவேறிச்சா? இயேசுக்கு ரிஹர்சல் என்னாச்சு? முடிவுக்கு வந்தது. ஆனாலும் எதுக்கு சொன்னாரு? இனி சொன்னார், என்னை நினைவு கூறும்படி என்ன செய்யுங்க, இனி இந்த புது காவனன்ட்ல நீங்க பங்கேற்று நீங்க என்னுடைய இந்த பலியை நீங்க நினைவு கூறணும் சொன்னாரா? அப்போ இத்தனை நாள் அவங்களுடைய லைஃப்ல அது ரிஹர்சல், இஸ்ரவேலர்கள் ரிஹர்சல் பண்ணாங்க. பட் எங்க ஃபுல்ஃபில் ஆச்சு? இயேசுவானவர் இடத்துல ஃபுல்ஃபில் ஆச்சு. மரித்தோரிலிருந்து முதல் பேரானவரா உயிர் தெழுந்தார். அவங்க என்ன செய்வாங்க? அவங்களும் அந்த பண்டிகையை இங்க கொண்டாடுவாங்க, அவங்களும் கொண்டாடுறாங்க. ஆனா அது எங்க நிறைவேறுச்சு? இயேசு கிறிஸ்து மரித்தவர்கள்ல முதல் பேரானவரா உயிர் தந்தார். இன்னும் யாரும் செத்தவங்க மத்தவங்க உயிரோட எழும்பல. ஆனா அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க? அவரோட ராஜாவோட அப்பியர் ஆக போறாங்க. இந்த ரிஹர்சல் எல்லாம் ஒரு நாள் வரப்போகுது. அப்புறம் என்ன வந்தது? பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தது. அந்த பெந்தைக்கோஸ்தே நாள் என்னாச்சு? 50வது நாள்ல சீஷர்கள் மேல் வீட்டு அறையில கூடி இருக்கும்போது அது அப்படியே எக்ஸாக்டா நிறைவேறுச்சு அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு நான் வரேன். அப்போ நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ எக்ஸாக்டா இந்த டேட்டும் மேட்ச் ஆச்சுங்க.
அங்க 50வது நாள்ல சீனாய் மலையிலிருந்து இவங்களுக்கு கற்பலைகள் கொடுக்கப்பட்டுச்சு, கேதரிங் இருந்தது. 50வது நாள்ல அங்க எப்படி ஃபயர் இறங்குச்சோ அதே மாதிரி அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு. அதுக்கு பிறகு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, இங்க 3000 பேர் மரிக்கிறாங்க. இப்படி பல கோர்வையான சம்பவங்கள். இதெல்லாம் எதேர்ச்சியா நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? இட்ஸ் ஆல் த பெர்ஃபெக்ட் பிளான் ஆஃப் காட். இப்ப இது பாருங்க, இதுதான் ஜாதோக் கேலண்டர்னு சொல்றது. நீங்க கூகுள்ல போய் ஜாதோக் கேலண்டர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இந்த கேலண்டர் வரும். இந்த கேலண்டரை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதத்துக்குரிய கேலண்டரை மட்டும் நான் இதுல டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இது 7வது மாதம். இது 7வது மாதத்தை பற்றி இங்க போடப்பட்டிருக்குது. இதுல பாருங்க, இதுல 1ங்கிறது உங்களுக்கு தெரியுதா? யோம்னா டே, யோம்னா டே. சரி, அப்ப ஹெட் ஆஃப் த ஃபால், இலையுதிர் காலம். சோ இந்த காலம் 7வது மாதம் முதல் நாள்ல தான் என்ன கொண்டாடணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பண்டிகையை கொண்டாடணும். அன்னைக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் எக்காலத்தை எடுத்து ஊதணும். இப்போ மத்த எல்லா பண்டிகைக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். கூடார பண்டிகை எடுத்துக்கோங்க. இந்த இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்துல கூடாரத்துல தான் நாங்க தங்கி இருந்தோம் 40 வருஷத்தை அப்படி நினைவு கூறதுக்காக தான் கூடார பண்டிகை. ஆனா இந்த பண்டிகை மட்டும் எதுக்கு கொண்டாட சொன்னாருன்னே தெரியாது. இது எல்லாமே ஒரு சீக்ரெட் தான் இந்த பண்டிகை. இந்த பண்டிகை அதனாலதான் போன வாரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இதுக்கு 4 விதமான பேர் இருக்கு அப்படிங்கிறது. இப்ப இத பாருங்க, இதுல இருந்து 10 நாள், இத டேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 நாள், அதாவது 7வது மாதம் முதல் நாள் என்ன செய்யணும்? எக்கால பண்டிகை கொண்டாடுறாங்க. அதிலிருந்து 10 நாள் கழிச்சு யோம் கிப்பூர் அப்படின்னு சொல்லப்படுகிற தி டே ஆஃப் அட்டோன்மெண்ட். சோ பாவ நிவாரணத்துக்காக அன்னைக்கு தான் அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்யறாரு? முழு ஜனத்தினுடைய பாவத்திற்காக அவர் உள்ள பிரவேசிக்க போறார். சோ இதே மாசத்துல இன்னொரு பண்டிகை வருது. அது என்னது? யோம் கிப்பூர். தட் இஸ் அ ஸ்பெஷல் டே ஃபார் தெம். அதே மாதம் 7வது மாதத்திலேயே சுக்கோத் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகையும் என்ன செய்யுது? இந்த மாதத்துல வர்றத நம்ம இங்க பார்க்கிறோம். சோ 3 பண்டிகைகளை கொண்ட ஒரு முக்கியமான திஷேரி மாதம், எலுல் திஷேரி மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். சோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? சோ 7வது மாசத்துல 12 மாதங்கள் இருந்தாலும் 7வது மாதம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்பெஷல் 7 நாள் என்னதான் அர்த்தம்? பெர்ஃபெக்ஷன் அர்த்தம், கம்ப்ளீஷன், அதாவது பூரணம். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டா அவன் பூரணத்துக்கு வரணும், பூரணத்துக்கு வரும். அதான் நான் சொல்றேன். இப்போ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவரே எல்லா காரியத்தையும் அவங்களுக்காக செய்து வெளியே கொண்டு வந்து வச்சிட்டார். தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். செங்கடல் பிரிது எல்லாம் போறாங்க. இப்ப கானான் தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கைக்கு லேண்ட் வராது. அதுக்கப்புறம் அவங்க பிரயாசப்பட்டு அப்புறம் என்ன செய்யணும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அப்பதான் முழுமை. எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறது தான் முழுமை. கானான் தேசத்துல எகிப்து தேசத்திலிருந்து நான் வனாந்தரத்துக்கு வந்தேங்கிறது முழுமையா? அது 3.5 அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தங்க? 3.5 பகுதி, அரை பகுதி தான் நீ வந்திருக்கிற. இப்ப 7 அப்படின்னு சொல்லும் போது பூரணம். அப்ப என்னுடைய முடிவு எங்க இருக்கணும்? நான் போய் பத்திரமா கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிச்சாதான் முழுமை. அதுதான் நம்பர் 7. சரியா? அப்போ அது ஒரு பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகணும். எத்தனை பேர் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிச்சாங்க? 2 பேர் தான். சோ அந்த முழுமைக்குள்ள வந்தது 2 பேர் தான். யோசுவாவும் காலேபை தவிர மற்றவங்க யாருமே வரவே இல்லை. சோ ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய ஒரு மாதம் 7வது மாதம். சோ இப்ப நம்ம தொடர்ந்து நம்ம சில 42 அதெல்லாம் பார்த்துட்டே வரோம். ஒரு 3.5 இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் 3.5 ஆண்டு காலங்கள். இப்ப ஆபிரகாமிலிருந்து இயேசு வரைக்கும் சந்ததி மத்தேயுல சொன்னா பத்தாதான் இவங்களுடைய ஜெனரேஷன் மொத்தம் 42 ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம சொல்லும் பொழுதே நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட். ரெயின்போ எடுத்துக்கோங்க. இட் ஆல் கண்டெய்ன்ஸ் how many colors? 7 colors. What is the first color? What is the first color in the rainbow? A violet. What is the last color? Red. பாருங்க, from R to P, அதாவது red to purple க்கு வரணுமா? அதாவது பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதன் ஆசாரியர்கள் தரிக்கக்கூடிய அந்த பர்பிள் வயலட்
அந்த பரிபூர்ணத்துக்கு வரணுமா. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் பாருங்க எல்லா இடத்துலயும் தன்னுடைய பரிபூர்ணத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். அப்ப அதுல என்ன ஃபேஸ், அதுல பாதி மட்டும் தெரிஞ்சா அதை நம்ம ரெயின்போன்னு சொல்லுவோமா? ஸோ எனிதிங் காட் டிஸ்பிளேஸ், அதுல ஒரு பெர்ஃபெக்ஷனா ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, அதுல ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரியா? அப்போ இந்த 7 பத்தியே நம்ம பேசணும், அப்புறம் பேசிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். சுக்கோத் பண்டிகை இருக்கிறது. ஸோ இந்த மாதம் நமக்கு ஸ்பெஷல் மந்தா இல்லையா? அப்போ இந்த மாதங்கள்லாம் அப்ப அடுத்தது என்ன இந்த பண்டிகையில காத்துக்கிட்டு இருக்கு? 3-4 நிறைவேறிடுச்சு. பஸ்கா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற்பே த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், 4வது பெந்தேகோஸ்ட். 4ம் இயேசுல முடிஞ்சுது. அப்ப இந்த பண்டிகை முடிஞ்சிருச்சா? இது வரைக்கும் முடியல. அப்ப அடுத்தது என்ன பண்டிகை நடக்க போகுது? எக்கால பண்டிகை நடக்க போகிறது. சோ எக்கால பண்டிகையில என்ன நடக்கும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். சோ எக்கால பண்டிகைக்குள்ள வர்றதுக்கு முன்பாகவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் ஆண்டவர் இந்த 7வது மாதம் முதல் நாள்னு சொன்னாரே, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இப்ப இங்க பாருங்க, செப்டம்பர், அக்டோபர், இங்க எலுல், திஷேரி, இந்த மாதங்களுக்கு நேரா வந்திருக்கிறீங்களா? அதனாலதான் அந்த கேலண்டர் உங்களுக்கு போட்டேன். ஸோ நம்மளுடைய செப்டம்பர் மாதத்துல எப்ப வருங்கிறதையும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த மாதத்துல இந்த ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிறதுனால, இந்த ஃபெஸ்டிவல் இம்பார்ட்டன்ட் மட்டும் இல்ல, சபைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கும் தெரியும் ஒரு கடைசி எக்காலம். அன்னைக்கு நம்மள மாதிரி தான் அந்த கொருந்து சபையார், நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க கடைசி எக்காலம்னா என்ன அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இத படிக்கிறது இல்ல. நம்ம எப்ப படிக்கிறோம்? ஒரு மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம். அப்பதான் இந்த பகுதியை, இதெல்லாம் என்ன, எதுக்கு இந்த பகுதியை போய் நம்ம எடுப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்லுறோம். ஆசீர்வாதமான பகுதி எடுக்கணும். இதை தியானிக்கலன்னா கடைசி எக்காலம்னா என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? 7வது மாதம்னா எனக்கு எப்படி தெரியும்? இந்த பண்டிகை எப்ப நிறைவேறுங்கிறது எனக்கு எப்படி? அன்னைக்கு நான் இருப்பனா இருக்க மாட்டேனா? அதுல நான் அதுக்கு முன்னாடியே போயிருவோமா? இதெல்லாம் தெரியணுமா வேண்டாமா? அப்ப இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான டே. இட்ஸ் a ஸ்பெஷல் டே, the feast of trumpets. பாருங்க, உங்களுக்காக இந்த மாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது முக்கியமா இந்த நிசான் மாதத்துல நடந்த இந்த மற்ற 3 பண்டிகை பாத்தீங்கன்னா வசந்த காலத்துல நடந்த பண்டிகைகள். இந்த காலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வசந்த காலம், அடுத்த ஒரு ஸ்லைடு இருக்கு, அதுல உங்களுக்கு இன்னும் புரியும். அடுத்தது கோடைக்கால பண்டிகை. இப்ப திஷேரியில வரக்கூடியது இலை உதிர் பண்டிகை. சோ த ஃபால். அடுத்தது பாத்தீங்கன்னா த குளிர் காலம். சோ இந்த காலங்களை நம்ம இப்படி ரொம்ப அழகா என்ன செய்யலாம், நம்ம பிரிக்கலாம். இந்த பண்டிகைகளையும் வைக்கலாம். இந்த நிறைய காரியங்கள் இந்த பண்டிகைகளை வச்சு பைபிள்ல என்ன செய்யலாம், அழகா நம்ம ஸ்டடி பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு புரியணும்னா நமக்கு லூனார் கேலண்டர் புரியுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இப்ப இதுல படிச்சிங்களா? ஸோ அன்னைக்கு என்ன செய்யணும், அவங்க ஓய்வா இருக்கணும். நீங்க அதை தொடர்ந்து வாசிங்க பார்க்கல. 25வது வசனமும் சொல்லுது, அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். இதை அவங்களுடைய யூதர்களுடைய நியூ இயர் அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. பட் இது தோரால தனாக்குல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா ஆண்டவருடைய கமாண்ட்மெண்டே யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் தான். நிசான் மாதம் முதல் மாதம், இந்த மாதம் உங்களுக்கு முதல் மாதமாக இருப்பதாக. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா 1800 முறை யூதர்கள் இந்த ரோஷ் ஹஷானா அப்படிங்கிற பேரை பயன்படுத்துறாங்க. யோம் தெருவாக்கு பதிலா ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பல தேசங்கள்ல இருந்தாங்களா, பாபிலோனியர்கள் கிட்ட எல்லாம் இருந்தாங்களா. பலரும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கவுங்க ராஜாக்கள் ஆண்ட காலங்களை வைத்து இந்த குறிப்புகளை கணிக்க ஆரம்பிச்சாங்க. இயர் கேலண்டரை கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம ஃபாலோ பண்றது கிரிகாரியன் கேலண்டர். அந்த மாதிரி பாபிலோனியர்கள் அவங்களும் என்ன செய்தாங்கன்னா, அவங்களும் கேலண்டர் வச்சிருந்தாங்க, சில மாதங்கள் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த யூதர்களோட ஒத்துப்போன ஒரு கேலண்டர் வச்சிருந்தாங்க. யூதர்களோட ஒத்துப்போன கேலண்டரை இவங்களும் வச்சிருந்தாங்க. அப்போ அதுல 7வது மாதம் அவங்களுடைய வருஷத்தினுடைய முதல் மாதமா இருந்தது. சோ இவங்களும் என்ன செய்தாங்க, இந்த 7வது மாதத்தை முதல் மாதமா அவங்களும் வச்சிருக்கிறாங்க. 2வது அதுல இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான இது இருக்கு. சோ அன்னைக்கு என்ன செய்வாங்க, அன்னைக்கு அவங்க ஆஃபரிங் கொண்டு வருவாங்க. அடுத்தது எக்காலம் ஊதுவாங்க. அன்னைக்கு அந்த சபை கூடி வர வேணும்,
பரிசுத்த ஓய்வு நாள். அன்னைக்கு என்ன பண்ணும்? ஞாபக குறியாக, இட் இஸ் அ மெமோரியல் டே. எதை ஞாபகம் வச்சுக்கிறது? எதை ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பெட் நீ கொண்டாடுறதுல இருந்து 10வது நாள் உன்னுடைய பாவ நிவாரணம். இந்த 10 நாள் எல்லாரும் என்ன செய்யணும்னா, அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும்? அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ அவங்கள என்ன செய்யணும்? தகுதிப்படுத்தணும், சுத்திகரிக்க தங்களை ஒப்பு கொடுக்கணும். ஸோ இந்த 10 நாட்கள் இதுக்கு பின்னாடி அதை என்ன டேவா நினைக்கிறாங்கன்னா, இட் இஸ் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் டே, ஆண்டவருடைய நியாய தீர்ப்புடைய நாள். அப்ப நீ என்ன செய்யணும்? இதுக்கு பின்னாடி ஒரு நாள் வருது அப்படின்னா நீங்களும் நானும் யோசிக்க வேண்டியது என்ன? இந்த எக்கால ஊதப்படும் போது ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. the Lord's coming is very near. அப்ப சபைக்கு என்ன தெரியணும்? ஆண்டவருடைய ரகசிய வருகை சமீபமா இருக்கிறது. அப்ப நான் ஆயத்தப்படணும். அப்போ இந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. so it is a memorial that the Lord is coming. கர்த்தர் வருகிறார் என்று நினைவு கூறுகிற ஒரு நாள். புரியுதா? சோ அப்படி ஒரு நாள். அப்ப 7 யூதர்களுடைய விழாக்கள் பத்தி நம்ம பாவ நிவாரண நாளின் பண்டிகை. இந்த பண்டிகை எல்லாம் எங்க போயிருச்சுங்க? வசந்த காலத்துக்கு போயிருச்சு. ஆண்டவர் இந்த மாதிரி வசந்த காலம் அதெல்லாம் பத்தி பேசியிருக்காரா? அத்தி மரத்தை பத்தி பேசும்போது சொல்லியிருக்காரு இல்லையா? அது துளிர் விடும்போது கவனமா பாரு, சீசனை கண்டுபிடின்னு சொன்னாரு. அப்ப அடுத்த ஒரு இதுல நமக்கு பார்க்க போறது என்னங்க? இலையுதிர் காலத்துல 3 காரியம் நடக்க போகுது. எக்கால பண்டிகை, பாவ நிவாரண நாளின் பண்டிகை, கூடார பண்டிகை. இதெல்லாம் திஸ் ஆல் ஃபாலோஸ். எக்காலம்னாலே என்னதான்? அன்னைக்கு ஒரு யுத்தத்துக்கு கிளம்பணும்னா நல்லா ட்ரம்பெட் ஊதி என்ன செய்வாங்க? சத்தம் கொடுப்பாங்க. அதுல ஒவ்வொரு சவுண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல் வருகை இதாச்சா, அங்க ஆடு பலியாச்சு, இங்க இயேசு பலியானார். புளிப்பில்லா அப்பம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவமில்லாத மரணம் மற்றும் அடக்கம். முதற் பலன் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதலாக உயிர்த்தெழுந்தார். பெந்தேகோஸ்தே நாள் அன்று கூடி வந்திருந்த எல்லார் மேலும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சபையானது உருவானது. அப்ப அடுத்தது நீங்க என்ன நினைச்சு தெரியும்? எக்கால பண்டிகை. எத்தனை பேத்துக்கு அந்த டே தெரியும்? தெரியவே தெரியாது. பாவ நிவாரண நாளின் பண்டிகை, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு நான் ஒரு சின்ன அசைன்மெண்ட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். 7ங்கிறதுனால யாக்கோபுடைய மனைவி, யாக்கோபு ரொம்ப நேசித்தார். யாரை நேசித்தார்? ராகேல். ஆனா யார் கொடுக்கப்பட்டா? அப்ப போய் தன்னுடைய மாமன்ட்ட கேட்கும் போது அவர் ஒரு காரியம் சொல்லுவாரு. அதுக்கும் முன்னாடி அது கொடுக்க கூடாது. அடுத்தது 7 நாட்கள். ஏன் அங்க 7 நாட்கள்னு சொன்னாருங்கிறத யோசிச்சு பாருங்க. ராகேல் லேயாலையும் நம்ம என்ன பண்ண முடியும்? யூதர்களையும் சபையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அந்த 7 நாளுங்கிறது ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த யூதர்களுடைய திருமணத்துல 7 days அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோவாவை எடுத்துக்கங்க. நோவாவை கர்த்தர் கொண்டு போய் பேழையில வச்சு அடைச்சிட்டாரு. அடைச்ச உடனே மழை பெஞ்சுதா? எப்ப மழை பெஞ்சுது? எங்களுக்கு தெரியாத நோவா தாத்தா கதையா அப்படி சொல்றீங்களா? ஒரு வருஷம் கழிச்சு மழை பெஞ்சுது. ஏன் 7 நாள்? அப்போ 7 நாளைக்கு முன்னாடி யாரோ சர்டன் பீப்புளை கர்த்தர் காப்பாற்றி அவங்கள அடைச்சிடுறாரு. அப்போ ஒருத்திய செலக்ட் பண்ணி he had to wait for 7 days to get the other women. இல்லையா? அப்போ ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும் இல்லையா? ஆனா அவருக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது அவர் நேசித்ததுல கூச்ச பார்வை கொண்ட
ஒரு லேயால் தான். ஆனா நேசித்த ஒருத்தி லேட்டா தான் சேர்றா. இது எல்லாத்துக்குமே வந்து ஆண்டவர் இவங்கெல்லாம் ஒரு மாடல். இவங்கெல்லாம் வந்து எப்படி நம்ம சப்ஜெக்ட்ல ஒரு ப்ராக்டிக்கல் லேப் செஷன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ். பட் இதெல்லாம் நிறைவேற போகுது. இதெல்லாம் நம்ம கடைசியில வந்து என்ன செய்யலாம், கனெக்ட் பண்ணலாம். சரி, இப்போ நமக்கு 7 மாதம் முதல் நாள் அப்படிங்கும் போது சில கேலண்டரை பத்தி நமக்கு தெரியணுமா இல்லையா? இப்ப வாசிங்க சங்கீதம் 104வது சங்கீதம் 19வது வசனம். சங்கீதம் 100. சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். இன்னொரு தடவை படிங்க. சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார். சந்திரனை கால குறிப்புக்காக படைத்தார். சரியா? சந்திரனை கால குறிப்புக்காக. இங்கிலீஷ்லயும் படிச்சிடலாமா? இங்கிலீஷ்லயும் Psalms 104:19. God made the moon to mark the season. அப்போ மூணு ஆண்டவர் சும்மா படைச்சாரா? அப்போ நம்மள ஆண்டவர் என்ன சொன்னா, அவர் வரக்கூடிய நாளையோ நாளிகையோ உனக்கு தெரியாதுப்பா, நீ கவனமா இருன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த சீசனை கண்டுபிடிக்கணும். இப்ப நான் ஒரு சீசனை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? முதல் நாள் முடிஞ்சிருச்சு. அப்ப நான் இனி வசந்த காலத்தை பத்தி யோசிக்க வேண்டாம். ஆனா நான் இன்னொரு காலத்தை பத்தி நான் யோசிக்கணுமா இல்லையா? அப்ப அந்த சீசன் எனக்கு நான் தெரியணும். அப்ப பைபிள்ல இருக்கிற நாட்களும் இந்த நாட்களும் ஒன்னா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை முடிச்சிட்டு நான் திரும்பவும் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவேன். அதாவது தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் உங்களுக்கான அசைன்மெண்ட். அதுல வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்கு, அதை எப்படி நான் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வாசிங்க. அதுல என்ன நம்பர் கொடுத்துருக்கு? 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாறை கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். இல்லையா? அதுல 2 நம்பர் வருமே. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1290 days போகுங்கிறாரு. அதுக்கப்புறம் 1335. இப்ப நான் சொல்லி கொடுக்கிற ஃபார்முலால வச்சு நீங்களே கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. சரியா? இப்போ இதை பார்த்துக்கோங்க. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மந்த்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்போ 7வது மாதம் முதல் நாள் அப்படிங்கறது எப்படி நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இதை பார்க்க போறோம். இது வந்து எர்த், சாரி, இது வந்து த சன், இது எர்த், இது வந்து மூன். இப்போ இந்த மூன் என்ன செய்யுது? இந்த சூரியனை இப்படி சுத்தி வருது. தன்னைத்தானே சுத்தும் போது அப்ப அது எத்தனை நேரம் எடுத்துக்குது? 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவுன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 day is equal to 24 hours. இது எர்த் டே. எர்த் வந்து தன்னைத்தானே சுத்துது. இப்போ இது எர்த்தும் சுத்திட்டே இருக்குது. எர்த் என்ன செய்யுது? சூரியனையும் சுத்துது. தன்னைத்தானே சுத்துது, சூரியனையும் சுத்தி சுத்தி வருது. சோ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வர்றதுக்கு என்ன செய்யுது? அது எத்தனை நாள் எடுத்துக்குது? சோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ராக்சிமேட்டா 365 டேஸ் எடுத்துக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சுட்டோம். நம்ம இந்த கேலண்டர்ல வச்சு என்ன செய்யக்கூடாது? பைபிளை பார்க்க கூடாது. ஏன்னா இப்ப சங்கீதத்தின்படி ஆண்டவர் எதை குறிக்க வச்சுட்டாரு? 3 வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம எந்த கேலண்டருக்கு போறோம்? 3 பற்றி நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த சன்னுக்கும் இந்த எர்த்துக்கும் நடுவுல என்ன செய்யுது? இந்த மூன் வந்து சுத்தி வருது. அப்ப இந்த இடத்துல பார்க்கணும், எர்த்தும் தன்னைத்தானே சுத்துது. இந்த எர்த் வந்து இந்த மூன் வந்து சூரியனை வந்து சுத்துறது இல்ல. இப்ப எர்த்துக்கு மூன் இருக்கு, அந்த மாதிரி மற்ற பிளானட்டுக்கு மூன் இருக்கா? மற்ற பிளானட்ஸ் மூன் வச்சிருக்கா? எல்லாத்துக்கும் இருக்கு. 200க்கும் மேற்பட்ட மூன் இருக்கு. சரியா? சரி. ஆனா எர்த்துக்கு ஒரே ஒரு மூன் தான் இருக்கு. எர்த்துக்கு
ஒரு மூன் தான் இருக்கு. இத நம்ம ஒரு சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூன் ஒளி கொடுக்குமா? தானா ஒளி கொடுக்காது. ஆனா யார்கிட்ட இருந்து எடுத்துக்குது? சூரியன் கிட்ட இருந்து எடுக்குது இல்லையா? அப்போ இப்ப நீங்க தமிழ்ல தான் இந்த தமிழ்ல தான் நான் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன், எல்லாத்துக்கும் ஈஸியா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்ப இந்த பிரசன்டேஷன்ல பார்த்திருப்பீங்க, இந்த நிலாவை ஒவ்வொரு நாள் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான வடிவத்துல நிலா தெரியுது. இப்ப நிலாவை பத்தி நான் ஏன் படிக்கணும்னா, நிலாவை பத்தி படிச்சாதான் 7வது மாசம் முதல் நாளை கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த முதல் மந்த் எங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெலஸ்கோப் எல்லாம் அவங்க கிட்ட கிடையாது. எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா, நிலாவை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. எர்த் ரொட்டேட் ஆகிறதும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு நியூ மூன் மற்றும் ஒரு ஃபுல் மூன், அதெல்லாம் ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, ஒரு ஃபுல் லைஃப் சைக்கிள். ஒரு மூன் என்ன செய்யுதுன்னா, இந்த பூமியை சுத்தி வர்றதுக்கு அது எடுத்துக்கிற தன்னைத்தானே சுத்துறதுக்கு ஒரு நேரம் என்னன்னா 24 hours 50 minutes. 24 hours 50 minutes. அதாவது எர்த்தை விட வேகமா சுத்துதா ஸ்லோவா? அது ஸ்லோவா சுத்துறதுனால டைம் அதிகமா எடுத்துக்குது. ஓகே, இட் டேக்ஸ் லாங்கர் டைம். ஸோ 24 hours 50 minutes எடுத்துக்குது. இப்ப இதுதான் நம்மளுடைய ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாள்ல எவ்வளவு நிமிஷம் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். முதல்ல எர்த் டேல கண்டுபிடிக்கணும். 24 ஹவர்ஸ்னா 60 minutes. ஸோ 24 ஹவர்ஸ் எவ்வளவு? 1000 to 1440. 1440 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த கால்குலேஷன்ல போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? பிளஸ் ஒரு 50, ஒரு 490 வரும். கரெக்டா? சோ இந்த கால்குலேஷன்ல ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எர்த்தோடது மட்டும் பார்க்கலாம். அப்போ இது இது ஒன் டே இட் டேக்ஸ் 24 hours 50 minutes. அப்போ இந்த எர்த்தை இது சுத்தி வர்றதுக்கு, இது எடுத்துக்கிறதுக்கு தோராயமா இது எடுத்துக்கிற நாட்கள் 30 days. அதாவது இந்த மூன் எர்த்தை சுத்தி வர்றதுக்கு. ஸோ ஒன் சைக்கிள். ஸோ அது ஃபுல்லாக அதை சுற்றி வர்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குது? 29.5 to 30, அப்ராக்சிமேட்லி 30 days அது எடுத்துக்குது. ஸோ இப்போ இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல நிலா வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நிலா இருக்கு. அதை நம்ம என்ன அமாவாசைன்னா என்னன்னு சொல்லுவோம்? அன்னைக்கு ஃபுல்லாவே இருட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த சூரிய வெளிச்சம், அதாவது நான் இங்க பூமியில இருக்கிற இந்த நிலாவினுடைய ஒரு பகுதியில இந்த சூரிய வெளிச்சம் படுது. ஆனா சூரிய வெளிச்சம் படாத பகுதியிலிருந்து தான் நான் அதை பாக்குறேன். அப்ப எனக்கு என்ன தெரியாது? இது தெரியாது. கம்ப்ளீட்டா வானத்துல நிலா எனக்கு தெரியவே தெரியாது. சரியா? ஏன்னா நான் எங்கிருந்து பாக்குறேன்? பூமியிலிருந்து பாக்குறேன். இந்த வெளிச்சம் இந்த நிலால படுது. ஆனா பூமியில இருக்கிற என்னால பார்க்க முடியல. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல எர்த் நடுவுல வருது. அப்ப எர்த்ல இருந்து என்னால என்ன செய்ய முடியும்? இதை சுத்தி வரும்போது அது என்னால பார்க்க முடியும். சோ அப்படி ஒரு சைக்கிள்ல ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரியா? அப்போ இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அப்போ அந்த மூன் இல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த கம்ப்ளீட்டா வானத்துல ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய ஆரம்பிக்குது? இந்த நிலா கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நகர ஆரம்பிக்குது. நகர ஆரம்பிக்கும் போது ஒரு போர்ஷன் தான் தெரியும். அப்ப அது எப்படி? அதுக்கு பேர் தான் பிறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பதான் அந்த மூன் பிறக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் டே. அதுதான் என்னது? ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதுதான் என்ன சொல்றோம்? அப்போ நியூ மூன் கம்ப்ளீட்டா
ஆப்சண்டா இருக்கும்போது அதை நம்ம அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் கேலண்டர்லையுமே நம்ம அதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? தமிழ் கேலண்டர்லையும் எல்லாமே பார்க்குறோம். இதே மாதிரி தான் யூதர்களுடைய கேலண்டருமே எல்லாமே இந்த நிலாவை வைத்து தான். நம்ம ஈஸியாக வந்து பாருங்க, இது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்று கம்ப்ளீட்டாக டார்க்காக இருக்கும், மூணை நம்ம பார்க்கவே மாட்டோம். ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, மூன் வந்து சூரியனை பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ சூரியனை பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ கீழே இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு டைம்ல லைட் தெரியாது. அதற்கப்புறம் இது மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது தான் என்ன ஆகும், இந்த மூன் கொஞ்சமா இந்த இதோடைய வெளிச்சத்துல இதுல பாருங்க ஒரு பனானா மாதிரி தெரியுது பாருங்க, ஒரு பனானா ஷேப் மாதிரி தெரியுதா? ஸோ அப்பதான் அது ஆரம்பிக்குது. அதனாலதான் அதுக்கு பேரு வளர்ப்பிறைன்னு அர்த்தம். ஸோ அப்பதான் அது வளரவே ஆரம்பிக்குது. அப்போ இது எதுக்காக சொல்றேன்னா, இவங்க எக்காலம் ஊதணும். அப்போ இது எதை பார்த்து ஊதுவாங்க அப்படின்னு சொன்னா, வானத்தை பார்ப்பாங்க. அப்போ அந்த ஒரு நிலா வந்து ஃபுல் சைக்கிள் போய் அது மறையும் போது 30 நாள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். திரும்ப அது தெரிய ஆரம்பிச்சு அப்புறம் திரும்ப என்ன ஆகும், ஒரு ஃபுல் மூனுக்கு வரும். இங்க பாருங்க, இது வந்து அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்குது. எங்க ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு? எர்த்த ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. இந்த சூரிய வெளிச்சத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மூன் வந்து ஒரு சமயம் தெரியாம போகும், ஒரு சமயம் இந்த எர்த்தை சுத்தி வரும்போது எர்த்துக்கு பின்னாடி போகுது, ஒரு சமயம் இப்படி சுத்தி வரும்போது சூரியனுக்கும் எர்த்துக்கும் நடுவுல இப்படி போகுது. புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொல்றது? பாருங்க, இது வந்து சுத்துது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நேரம் இப்படி இருக்கும், ஒரு நேரம் இப்படி இருக்கும், ஒரு நேரம் இப்படி இருக்கலாம், ஒரு நேரம் இப்படி இருக்கலாம். ஸோ ஆனா அந்த நிலாவை வந்து முழுசா நம்ம பார்க்க முடியாது. இது எப்படி சுத்துதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், நிலாவுடைய ஷேப்பு மாறும். பட் இதை தான் எதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாராம்? காலங்களை குறிப்பதற்காக தேவன் வைத்திருக்கிறார். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் the working model of the moon எப்படி. அப்போ இதை வச்சுதான் மக்கள் இன்னைக்கு ஒண்ணுமே தெரியல, இன்னைக்கு வானத்துல நிலா தெரியல, அப்போ அடுத்தது வரப்போறது என்னங்க, ஒரு புது மாதம். அப்பதான் அது ஃபர்ஸ்ட் தோணுது. அதுதான் வளர்ப்பிறை. So the waxing crescent moon அப்படி, because it has just started to grow. அதுக்கப்புறம் அது வந்து அந்த மூனை வந்து அப்படியே என்ன செய்யுது, அது திரும்பவும் மூன் வந்து எர்த்தை ரொட்டேட் ஆரம்பிக்கும் போது பாதி நிலா தெரியும். நமக்கு என்ன தெரியும்? பாதி நிலா தெரியும். அதான் குவார்டர் மூன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாதியை தாண்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே இந்த ரொட்டேஷனை வச்சுதான் சொல்றோம். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இதுல ஒரு முக்கால்வாசியான மூன் உங்களுக்கு ஃபுல்லாவே தெரியுது. மூணாவது படம் பாருங்க, உங்களுக்கு ஃபுல் முக்கால்வாசி மூன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அது வந்து வேக்சிங் கிப்பஸ் மூன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரை பகுதி தாண்டி வந்துருச்சு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் மூன், the earth வந்து comes in between the sun and the moon. ரெண்டுக்கும் நடுவுல இந்த earth வந்ததுக்கு அப்புறம் சோ இத முழுசா நம்ம இந்த வெளிச்சத்துல என்ன செய்யலாம், பார்க்கலாம். வெளிச்சத்துல நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம earthல இருந்து நம்ம பார்க்கறோம். அப்படி உங்களை பாருங்க, இது பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் கூட வரலாம். from the earth, அப்போ வந்து நான் என்ன செய்யறேன், நான் அந்த மூனை வந்து ஃபுல்லா பார்க்கறேன். அதுதான் என்னது, the full moon. அதுக்கப்புறம் என்ன ஆகும், திரும்பவும் மாற ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் வரதெல்லாம் தேய்பிற மூன் வந்து தேய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், அது மறைய போகுது. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அந்த பனானா ஷேப்ல வந்து அப்படியே வரும்போது ஃபுல் மூன் வரும், ஒரு நேரம் ஃபுல்லா தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு இப்படி பாதியா தெரிஞ்சு அப்புறம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சு ஒரு ஸ்டேஜ்ல மறைஞ்சு அப்புறம் எனக்கு திரும்ப பாதி தெரிய ஆரம்பிக்கும். இப்படிதான் என்ன செய்யறாங்க, அந்த மந்தை வந்து அவங்க கால்குலேட் பண்றாங்க. ஸோ ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ற அந்த பீரியட் சைக்கிளை வந்து நம்ம என்ன சொல்றோம், பிட்வீன் த சன் அண்ட் த எர்த். ஸோ ஒவ்வொரு சைக்கிள்ல வந்து ஒரு அமாவாசை, ஒரு ஃபுல் மூன் நமக்கு கிடைக்கும், இன்னொன்னு ஒரு நியூ மூனையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்ன செய்வாங்க, இந்த ரபிமார்கள் போய் அந்த வானத்தை பார்த்து, ஏன்னா இது என்னைக்கு கரெக்டா எக்ஸாக்டா வருங்கிறது தெரியாது. அதனால தான் போன வாரம் நம்ம படிச்சோம், என்ன சொன்னோம், அந்த நாளையோ அந்த நாளிகையோ யாரும் கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் வந்து டேட்டை சொல்லவே இல்லை. முதல் நாள் அப்படிங்கிறது நீ வானத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். 14ஆம் தேதிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 1ஆம் தேதி வந்துருச்சுன்னா நமக்கு 14ஆம் தேதி என்னைக்குங்கிறது தெரியுமா தெரியாதா? ஆனா 1ஆம் தேதி அப்படிங்கும் போது யூ ஹாவ் டு வாட்ச் ஃபார் த சைக்கிள், the phases of the மூன் சைக்கிள். அது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கா?
ஸோ அப்படி நம்ம இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதை தான் நம்ம 1 தெசலோனிக்கேயும் சரி 1 கொரிந்தியர்லயும் சரி நம்ம வந்து இப்ப பார்க்கிறோம். இப்போ ஒரு பகுதியை நம்ம படிக்கலாம். இதுல ஒரு சில ரெஃபரன்ஸ் மற்ற எல்லா பண்டிகைகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதாரணமா இப்ப பஸ்கா பண்டிகையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பைபிள்ல வந்து 7 விதமான குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 7 டிஃப்ரெண்ட் ரெஃபரன்சஸ் இருக்கு. ஆனா இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெஃபரன்சஸ் பெருசா நமக்கு கிடையாது. அப்போ ஒண்ணு நம்ம இப்ப பார்த்தோம், இன்னொன்னு நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு வந்து அவங்க சத்தமா ஊதணும். அப்போ இதெல்லாம் நம்ம இங்கெல்லாம் நிறைய இடங்கள்ல கனெக்ட் பண்ணலாம். கர்த்தர் லாசருவுடைய கல்லறையின் வாசல்ல நின்னு எப்படி கூப்பிட்டாரு? சத்தமிழா கூப்பிட்டாரு. அது எல்லாமே இந்த கடைசி எக்காலத்தை குறிக்குது. சத்தமா கூப்பிடும் போது மரித்தோர் முதலாவது உயிர் தெழுவார்கள். அதுக்குதான் லாசரு ஒரு அடையாளம். அப்போ உரத்த சத்தமாய், அப்போ பலவிதமான ஹார்ன்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப இதுல பாருங்க எப்படி எல்லாம் இவங்க ஊதுவாங்க அப்படிங்கிறதுக்கு. இது வந்து இந்த ரெட் மூன் நம்ம பார்த்தோம்ல, அப்போ ஆஸ்திரேலியால இருந்து என்னுடைய நண்பர் எடுத்து இதை போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இது நம்மளுடைய ரியல் மூன். அவங்க கேமரால அவங்க எடுத்திருந்தாங்க, அந்த போட்டோ எடுத்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது பிரயோஜனமா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு இது போட்டேன். பாருங்க, இப்ப எக்காலம் ஊதுறது. ஸோ எக்காலம் ஊதுறது அப்படி நம்ம பார்க்கும் பொழுது என்னென்ன மாதிரியான எக்காலம் எல்லாம் செய்வாங்க. ஒன்று, இந்த ஆன்டிலோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருகத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கொம்புல இருந்து என்ன செய்வாங்க, அதை எடுத்து இப்படி ஊதுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட இல்லாததுனால நானும் எங்கேயாவது இது கிடைக்குமான்னு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதனால உங்களுக்காக நான் இன்னொன்று கொண்டு வந்திருக்கேன். பட் இதுவும் பைபிளில் மென்ஷன் ஆகிருக்கிறதுனால அந்த சவுண்டை வந்து அதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்தது பாருங்க, ராம்ஸ் ஹார்ன். பாருங்க, இது வந்து எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம்னா முக்கியமான ஒரு இடங்கள்ல பார்க்கலாம். ஸோ ஈசாக்கு பலியிடப்பட வேண்டிய இடத்துல, அந்த இடத்துல ஒரு ஆண்டவர் எதற்கு வச்சிருந்தாரு? ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வைத்திருந்தார் இல்லையா? இப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்டிலோப், இதோடைய ஒவ்வொரு ஹார்ன். இப்ப நான் வந்து இப்ப இந்த மைக்ல பேசுறேன் அப்படின்னா இந்த சத்தம் வந்து இங்க இருக்கிற கொஞ்சம் பேர்த்துக்கு கேட்கும், இந்த ஊருக்கே கேட்குமா? அப்போ பாருங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹார்ன்ஸ் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. ட்ரம்பெட்ஸ் ஹார்ன்ஸை பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏன்னா அந்த நாட்கள்ல நம்மள மாதிரி ஒன்றும் இல்லையே, ஸ்பீக்கர்லாம் இல்லையே. இந்த மக்கள் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 4 திசையில லேண்ட் ஆகி தங்கி இருப்பாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு பக்கத்துல சொன்னாலே காது கேட்கறது இல்லை. அப்போ அவ்வளோ மக்களுக்கு எப்பா நம்ம வந்து இப்ப யுத்தத்துக்கு கிளம்ப போறோம், பெட்டிக்கு பேக் பண்ணுங்க, நம்ம ஊரை காலி பண்ண போறோம்னு எப்படி சொல்லுவாங்க? அப்ப அதுக்கு பயன்பாட்டில் அவங்க பயன்படுத்தினது என்னது? இப்படிப்பட்ட ட்ரம்பெட்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரம்பெட்டும் பலவிதமான மிருகங்கள்ல இருந்து அவங்க எடுத்திருப்பாங்களாம். ஸோ இப்படி அந்த சவுண்டு நமக்கு வந்து பைபிள்ல பாத்தீங்கன்னா எக்காலம் ஒரு வார்த்தை தான் இருக்குது, உரத்த சத்தமிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனா இந்த முக்கியமான வார்த்தை இப்ப லேவியர் ஆகமம் 23-24 நம்ம படிச்சோம் பாத்தீங்களா? அங்க எக்காலம்னு படிச்சோம் இல்லையா? அந்த இடத்துல எபிரேயத்துல என்ன போட்டிருக்குன்னா ஜிக்ரோன் தெருவா அப்படின்னு போட்டிருக்கு. ஜிக்ரோன். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு எக்காலம், அது ஒரு சத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு எக்காலமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்புறம் இந்த மாதிரி ஒன்னு ரேம், ஒன்னு ஆன்டிலோப், இன்னொன்னு பாருங்க இது குடு. இதெல்லாம் லாங் சவுண்டு, நெடு தொனியாய் ஒலிக்க கடவீர்கள் அப்படி இருக்கு, ஞாபகம் இருக்கா? எசேக்கியேல் எல்லாம் ஆண்டவர் சொல்ல, நீ எக்காலத்தை எடுத்து ஊதி என்ன செய்ய, ஜனங்களை அலர்ட் பண்ணு. ஸோ எக்காலம்னாலே ஒரு அலர்ட் தான். யூ ஹவ் டு கெட் ரெடி டு மீட் யுவர் சேவியர். நீ ரெடி ஆகு, இந்த 4 பண்டிகை முடிஞ்சிருச்சு, அடுத்தது இந்த சீசன் வருது. இப்ப அதனால தான் எல்லாரும் ஒருவேளை இந்த டைம்ல வந்து ரோஷ் ஹஷானா இல்ல இந்த யோம் கிப்பூர் இந்த சமயங்கள்ல ஆண்டவருடைய வருகை இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ள ஒரு வரக்கூடிய கேள்வி. புரிஞ்சுதா? அடுத்தது இதே பாருங்க, இந்த அரேபியன் ஆரிக்ஸ். ஸோ இது இந்த கொம்புகள் எல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க? அவங்க டிஃப்ரெண்டான இந்த எக்காலத்தை ஊதுறாங்க. ஒன்று வந்து அந்த சவுண்ட் அது எவ்வளோ தூரத்துக்கு தொனிக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட். இப்போ வாசிக்கலாம். எண்ணாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 29 முதல் வசனம். 7ஆம்
மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாயிருக்க கடவது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அது உங்களுக்கு எக்காலம் ஓதும் நாளாயிருக்க வேண்டும். இங்க பாருங்க, 7ஆம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடணும், அதுல எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அது உங்களுக்கு எக்காலம் ஊதும் நாளா இருக்கணும். அப்ப எக்காலத்தை ஊதுறதுக்குன்னே ஒரு பண்டிகையா அப்படின்னா, இந்த எக்காலம் எங்க நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம படிக்கிறோம்னா, கர்த்தருடைய வருகையை குறிக்கக்கூடிய ஒரு நாளா ஒரு சம்பவமா இருக்கு. இதை விட ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு டைம் இல்லாததுனால இந்த பகுதியை மட்டும் வேகமா நம்ம படிச்சு முடிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், நெகேமியா 7ஆம் அதிகாரம். அடுத்த வாரம் இன்னும் கூடிய ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த நெகேமியாவினுடைய காலத்தையும் தானியேல் 70வது வாரத்தையும் நம்ம அங்கங்க அப்படி அப்படியே வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை முடிச்சிருவோம். இப்ப இந்த 7வது அதிகாரத்தை கடைசி வசனம், 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனீமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7ஆம் மாதமான போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள். இப்ப இருந்தா ஸ்டார்டிங். ஸோ 7th மந்த்னாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், அந்த மாசத்துல 3 பண்டிகைகள் கொண்டாடப்படுகிற மாதம். அப்போ நெகேமியாவின் காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை நம்ம கொஞ்சம் படிக்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வரலாம். சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் நெகேமியாவின் புஸ்தகம், எஸ்ராவின் காலம். பாருங்க, இவ்வளோ தூரம் ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு ஏன் சில காரியங்களை வந்து வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, 7ஆம் அதிகாரம் 10வது எஸ்ரா 7:10 வாசிங்க. எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்ப பாருங்க, எஸ்ராவினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது எஸ்ராவுக்கு ஏன் சில சீக்ரெட்ஸை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, ஏன் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரு, ஏன் அவனுக்கு தயவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா 3 காரியம். அவன் தோராவை படிக்கிறான், அவன் அதை மெடிடேட் பண்றான், பிராக்டிஸ் பண்றான், மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்றான். இந்த 3 விஷயத்த சபை செய்யணும். இன்னைக்கு சபை எங்கேயோ நம்ம வழி விலகி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்தா நம்ம எப்படி படிக்கணும்னா, ஒரு 2 நாள் தொடர்ச்சியா படிச்சாதான் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் சந்திக்கிறதுனால நமக்கு ஒரு கண்டினியூட்டி வர மாட்டேங்குது. பழசை திரும்ப சொல்லும் போதே ரொம்ப நேரம் போயிருது. அப்போ நம்ம தொடர்ந்து ஒரு 2 நாள் உட்காந்து இதையே ஃபோக்கஸ்டா படிச்சோம்னா நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம், நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ எஸ்ராவை பத்தி அருமையான ஒரு சாட்சி என்னன்னா, வேதத்தை ஆராய்ந்த மனிதன், 2வது அதன்படி செய்தான், 3வது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அந்த கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசித்தான். அதற்கு தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தானா, பக்குவப்படுத்தினான். இப்போ வாங்க, இப்ப எந்த மாசத்துல கூடி வந்திருக்கிறாங்க எல்லாரும்? 7ஆம் மாசத்துல வந்துட்டாங்க. இப்ப நான் பொறுமையா நான் படிக்கிறேன், நீங்க இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் என்ன செய்யுங்க, உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு நான் படிக்கவே உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. ஏன்னா இதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ரோஷ் ஹஷானான்னு நான் சொன்னது என்னது, இதுல அவங்களுக்கு எபிரேயர்ல கொடுத்த பெயர் கிடையாதுங்க. இது வந்து அவங்க புறஜாதியாரிடத்திலிருந்து மற்ற மதத்தினர் கொண்டாடினா அந்த கேலண்டரை வச்சுதான் இவங்களும் கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு பார்க்கும் பொழுது 7 பண்டிகைகள் புது இயர் இருக்கான், 4 நியூ இயர்ஸ். ஒன்னு வந்து நிசான் மாதம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ராஜாக்கள் மற்றும் பண்டிகைகள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த மாதம். அது எங்க படிக்கிறோம்? யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் தான் அதுதான் அவங்களுடைய ஆரம்பம். அன்னைக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மூன், அன்னைக்கு வரக்கூடிய இந்த மாதம், அந்த 1ஆம் தேதின்னு ஒண்ணு வந்திருக்குமா, அந்த ஃபர்ஸ்ட் மூன் அதுதான் நிசான் மாதம். ஸோ அந்த மாதம் தான் பிகினிங் ஆஃப் த நியூ மூன்ஸ் நம்ம சொல்லலாம். 2வது மாதம் எது அப்படின்னா எலுல் மாதம். இந்த மாதத்துல என்ன செய்வாங்களா, தங்களுடைய தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். 3வது மாதம் தான் இப்ப நம்ம பார்க்க போற 7வது மாதம், திஷ்ரே மாதம்.
ஸோ இந்த மாதம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ இதுதான் வந்து ஒரு யூபிலி வருஷம். யூபிலினா என்ன அர்த்தம்? ஒரு சீசன், ஒரு நம்பரை குறிக்குதா? அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலங்களை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர். பிகாஸ் நமக்கு தெரியும் 7 வருஷங்கள் போகும்போது என்ன ஆகும்? அவங்களுக்கு ஒரு விடுதலையின் வருஷம் 7/7/49. அந்த அடுத்த வருஷம் அவங்களுக்கு என்னது? எல்லாத்திலிருந்தும் அவங்களுக்கு ஒரு விடுதலை. ஸோ ஒரு சபாட்டிக்கல் சைக்கிள் அந்த டைம்ல அவங்களுடைய விளைச்சல் அது எல்லாத்தையுமே அவங்க கொண்டு வருவாங்களாம். அடுத்தது ஷுவோத். ஸோ அந்த இது எப்படின்னா மரங்களையோ இல்லை அக்ரிகல்ச்சரோ அதெல்லாம். பட் இதெல்லாம் தோரால மென்ஷன் ஆயிருக்கானா இல்லை. பட் அவங்க காலங்களா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த யூதர்கள். ஸோ இந்த 4 மாதங்கள்லையும் அவங்க என்ன செய்வாங்க? அதை அவங்க கொண்டாடுவாங்க. அதனால ரோஷ் ஹஷானா அப்படிங்கிறது தோராவுக்கு டோட்டலாவே வந்து முரண்பான ஆனதுதான். பட் இட் இஸ் a நியூ இயர். பட் அது எதுக்கு? அவங்க எக்காலம் ஊதுகிற ஒரு நாள். அது மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கத்துக்கிறோம். ஸோ வேதத்துல பார்க்கும் பொழுது இந்த மாதம் தான் என்ன இருக்கு? அதிகமான டைம்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு விதமான ஹார்ன் எடுத்து ஊதுவாங்க. ஒன்னு ஆன்டிலோப் ஹார்ன் எடுத்து ஊதுவாங்க, இன்னொன்னு வந்து இந்த ராம்ஸ் ஹார்ன் எடுத்து ஊதுவாங்க. ஸோ அவங்களுடைய எக்கால இந்த தொனி சத்தம் அது இப்ப இதுல பாருங்க, இது முதல்ல படிப்போம். இதுல வந்து சிலர் வந்து அழுதாங்க அப்படியெல்லாம் வரும். அழுதாங்க அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? 2வது தேவாலயம் கட்டும்போது சில ஜனங்கள் வந்து முந்திய ஆலயத்தை பார்த்தவங்க என்ன செய்தாங்க? அழுதாங்க. பட் அதெல்லாம் வந்து அப்ப இது துக்கத்தின் நாளா இல்ல சந்தோஷமான நாளா அப்படிங்கறத மட்டும் நம்ம என்ன செய்யலாம்? பார்த்து அதை மட்டும் நம்ம நிறைவு செய்யலாம். ஸோ டைம் இல்லை. பட் நான் வருகிற வாரங்களில் இதை நான் கண்டினியூ பண்றேன். நம்ம திரும்ப இதுல இருந்து ஒரு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான, அதாவது நெகேமியா 8வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து என் கூட சேர்ந்துக்கங்க. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னாங்க. அப்போ என்னெல்லாம் உங்க மைண்டுக்கு வருதுங்கிறத நீங்க எழுதிக்கணும். சரி, 7ஆம் மாதத்துல நடக்கிற விஷயங்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாய பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். ஒன்று என்ன? ஆண்டவர் பட்சமாய் நாம் திரும்ப வேண்டும். பேக் டு த பைபிள், பேக் டு காட்ஸ் வேர்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம வரணும். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பத்தானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். இதெல்லாம் எந்த நாள்ல நடக்குதுங்க? 7ஆம் மாசம் 1 தேதியில நடந்துகிட்டு இருக்கு. அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெஷுவா, பானி, செரேபியா, யாமீன், அக்கூப், சபேதாயி, ஓதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். இது எந்த நாளுங்க? 7ஆம் மாதம் 1 நாள். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இதுல நீங்க அழ வேண்டாம்.
பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன் என்றார். அப்ப கர்த்தருக்குள்ள பெலன். அன்னைக்கு என்ன இருக்குது? ஃபீஸ்ட் நடக்குது. ஸோ எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள். இந்த நாள் மறுபடியும் சொல்லப்படுது. இந்த நாள் எந்த நாளுங்க? 7ஆம் மாதம் முதல் நாள். இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்கள் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டாடினபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மிகுந்த சந்தோஷம். பிகாஸ் இது என்னது? கர்த்தருடைய நாள். பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு. 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நாள் ஒருத்தருக்கு சந்தோஷமா இருக்கும், ஒருத்தருக்கு துக்கமா இருக்கும். நோவாவின் காலத்துல நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் அது ரட்சிப்பின் நாள். ஆனால் உலகத்தின் மற்ற ஜனங்களோ அனைவருக்கும் அது துக்கமான நாள். யாருடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தால கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்காங்களோ அது அவங்களுக்கு சந்தோஷமான நாள். சோ இன்னைக்கு ஒரு பகுதி படிச்சிருக்கிறோம், இது சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி. சோ ரட்சிக்கப்படாத அந்த ஜனங்களுக்கு அந்த நாள் எப்படி இருக்கும்? பயங்கரமான நாள், துக்கமான நாளா இருக்கும். சோ இது ஒரு எக்கால பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு நாள். சோ அந்த நாளுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். இப்போ இந்த நேரத்திலையும் நம்ம வேகமா இந்த பிபிடிக்கு போலாம். மற்ற இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ன்ஸ். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை சந்திக்கிறது. அந்த யுத்தத்துல அது வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது, ஆனாலும் அதை ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ தே ஆர் லைக் அ லயன். ஸோ அவங்க முடங்கி கிடந்த நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க எழும்பி என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. பாருங்க, யூரோப்பியன் பிராட்காஸ்ட் யூனியன் போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யூரோவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பயங்கரமான ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவலுங்க. அதுல சொல்லியிருக்கிறாங்க, இவங்க இந்த யுத்தத்தை நிறுத்தல அப்படின்னு சொன்னாக்கா அவங்க இதுல பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லி சில நாடுகள் கூட அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய பிணை கைதிகளை மீட்கிறதுக்கு போராடுறாங்க. இவங்க எதை கொண்டு வராங்க பாருங்க. இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதங்க. அவங்களுக்கு மட்டும் கிடையாது. 7ஆம் மாதம் முதல் நாள் அது முக்கியமானது கிடையாதுங்க. இந்த மாதத்துல நீங்களும் என்ன செய்யுங்க? உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாகட்டும். ஏன்னா UN ஜெனரல் அசம்பிளி என்ன கொண்டு வர போகுது அப்படின்னா, பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு. இப்ப நம்ம எல்லா தீவிரவாத இயக்கங்களும் தான் அங்க இருக்கிறாங்க. பொதுமக்கள் அங்க இருக்கிறாங்க, பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் மரிக்கிறாங்க. உண்மைதான். ஆனா இதுக்கு யாரு காரணம்? இஸ்ரேல் காரணம் கிடையாது. ஹமாஸுங்கிற பயங்கரவாத இயக்கம் தான் காரணம். அவங்க அங்க இருக்கவே கூடாது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, UN ஜெனரல் அசம்பிளி ஒரு அப்ரூவல் எடுக்குது. இஸ்ரேல், அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி நாடு கொடுக்கலாமா அப்படின்னா 142 நாடுகள் இன்க்ளூடிங் இந்தியா ஒரு ஃபேவரா தான் கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா நம்ம ஒரு ஓட்டுக்கு போறோம். இதுல 12 பேர் ஆப்சென்ட் ஆகுறாங்க. 10 நாடுகள். அதுல மற்றதெல்லாம் சின்ன சின்ன நாடுகள். ஒன்று மட்டும்தான் அமெரிக்கா ஒரு பெரிய நாடா இருக்குது. மற்ற எல்லாரும் அவங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும்னு ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ IDF பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 waves ஆஃப் ஸ்ட்ரைக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் இருந்து மறைமுகமா தாக்குதலை தீவிரவாதிகள் இயக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பில்டிங் எல்லாமே இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இப்போ ஒண்ணுமே இல்லை. எல்லா பக்கமும் பெரிய பெரிய உயரமான கட்டிடங்கள் எல்லாமே இப்ப குறிவைத்து தாக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. அவங்க வச்சிருந்த ஆயுத கிடங்குகள் அவங்க பயன்பாட்டில் வச்சு மறைவா இருந்து தாக்குதல் நடத்துறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு அப்படி ஒரு நாட்கள் இருக்கும்னா எவ்வளோ ஒரு பயங்கரமான, ஏதோ நம்ம ஒரு சேஃபான இடத்துல இருக்கிற மாதிரியே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ ஹூத்தீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தும் ஓயாமல் தாக்குதல் வந்துகிட்டே தான் இருக்குது.
ஸோ அந்த தாக்குதலையும் அவங்க சமாளிக்கிறாங்க, இன்டர்செப்ட் பண்றாங்க. அவங்க கிட்டையும் டிஃபென்ஸ் சிஸ்டம், நல்ல பலமான டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேல் கிட்ட இருக்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க கிட்ட உலக மக்கள் மற்றவங்க கிட்ட இல்லாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆயுதங்கள் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, லண்டன்ல இத்தனை பேர் இன்னைக்கு பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு மற்றவர்களுடைய கைகளுக்கு போயிருக்குங்கிறத சொல்லலாம். சார்லி கர்க்கை பத்தி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப ஒன்று, இவர் இஸ்ரேலுக்கு ஒரு நல்ல நண்பர், எ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் இஸ்ரேல். ரெண்டாவது, பிப்ளிக்கல் வேல்யூஸை ஸ்ட்ராங்கா ப்ரீச் பண்ணவர், ஓரின சேர்க்கையை கண்டித்தார், பைபிளுக்கு திரும்பணும், மறுபடியும் சபைகள் கூட்டப்படணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சொசைட்டி அப்படிங்கிற பேர்ல செய்யப்படுகிற எல்லா பாவத்திற்கும் எதிர்த்து நின்ற ஒரு 31 வயது வாலிபர் அப்படின்னு சொல்லலாம். உட்டா யூனிவர்சிட்டியில பேசிட்டு இருக்கும்போது he was shot down. அப்போ நான் நினைச்சேன், ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செலிப்ரேஷன், அப்பா இனிமேல் பேசவே மாட்டான்டா அப்படின்னு கொண்டாடுறாங்களாம். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய எழுப்புதல். இதை பார்க்கும் பொழுது எனக்கு வெளிப்படுத்தல் ஞாபகம் வந்தது. இப்படி தானே இருக்கும், அந்த 2 சாட்சிகள் மரித்த பொழுது உலகமே பார்ப்பாங்க, கிஃப்ட்ஸ் எல்லாம் பரிமாறிக்குவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்படிதான் இருக்கும் போல. இதெல்லாமே ஆண்டவர் ஒருவேளை மாடலா இப்படிதான் நடக்குங்கிறதுக்கு காண்பிக்கிறாரோ அப்படி கூட எனக்கு தோணுச்சு. ஸோ இவருக்காக அநேகர் கூடுனாங்க. பாருங்க, Jew hate has no place in civil society. It rots the brain, reject it. இப்போ யூதர்களுக்கு அவர் ஆதரவாக இருந்தார், ஹமாஸுக்கு எதிர்த்து நின்றார். He stood for Israel and even we stand for Israel. ஸோ அன்னைக்கு அவர் தாக்கப்பட்டார். இனி யாருக்கு என்னங்கிறது தெரியாது, பட் என்னைக்குமே சத்தியத்தை விட்டு நம்ம விலகி போக கூடாது. அதனால இவருடைய காரியத்தை தெல் அவீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் சிட்டிலையும் சார்லி கர்க்கோடைய காரியத்தை நினைவு கூர்ந்தாங்க. எருசலேம்லயும் சொன்னாங்க, பேசுகிற சத்தத்தை நீங்க அடக்கலாம், ஆனா உண்மையை ஒருபோதும் நீங்க என்ன பண்ண முடியாது, அதை நீங்க கொலை செய்யவே முடியாதுன்னு. பாருங்க, யூதர்களை பத்தி பேசும்போது இது ஒரு அழகான ஒரு டிபேட் இருந்தது. இயேசுவை பற்றி பேசும் பொழுது, இயேசு எந்த மதத்தை சேர்ந்தவர்? அவர் ஒரு யூதன். எங்க பிறந்தாரு? பெத்லஹேம்ல பிறந்தாரு, நாசரேத்துல வளர்ந்தாரு, கப்பர்நகூம்ல ஊழியம் செய்தாரு, தண்ணீர்ல நடந்தாரு. இன்னைக்கு அதெல்லாம் எந்த நாட்டுல இருக்கு? வேதம் உயிரோடு இருப்பதை நான் இஸ்ரேல் நாட்டுக்கு சென்ற பொழுது நான் கண்கூடாக நான் பார்த்தேன். நீங்க பைபிள்ல படிக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் அங்க நீங்க போய் பார்க்கலாம். அவங்களுடைய கல்லறை, அவர்கள் பயன்பாட்டில் இருந்தவைகள். இது ஒண்ணு கதை அல்ல, கட்டு கதைகளும் அல்ல. அவர் மரித்து உயிர் தெழுந்த அந்த நகரமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல். Who turn their back on Israel, it says in Genesis and Romans and 1 Thessalonians, Paul said you will bless the Jews. If you bless Israel, you will be blessed. If you scorn Israel, you will be scorned. There is a diabolical satanic agenda every single day to try and delegitimize the scriptures. And I will defend the Holy Land, the place that let me see where my Lord and Savior lived. And I will not apologize for that. So, இவருடைய சத்தம் அநேகர் தேசங்கள்ல ஒலிச்சுதுங்கிறது நம்ம மறுப்பு தெரிவிக்கவே முடியாது. சரி, அடுத்தது பெஞ்சமின் நெத்தன்யாஹு வரும் பொழுது அவர் சொல்றாரு, ஹமாஸ் டெரரிஸ்ட தீவிரவாத உயர் அதிகாரிகளை சமீபத்தில் கத்தார்ல வைத்து அவர்கள் எல்லாத்தையுமே கொலை செய்தாங்க. அதுக்காக சீஸ் ஃபயர் அப்படி நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் அதோடைய முழு ரிப்போர்ட்டும் வெளியே வரட்டும், அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். ஸோ யார் யார் மரித்து போனாங்க அப்படிங்கிற இன்னும் கன்ஃபார்ம்டான நியூஸ் நமக்கு தெரியாது. இப்போ சீரியாவிலையும் சில பயங்கரமான சத்தம் கேட்கறதுன்னு சொல்றாங்க. இன்னொரு சைட்ல பார்த்தா ரஷ்யா, போலாண்ட் அவங்களுடைய ஆயுதங்களை தயார் நிலையில வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இட்ஸ் ஃபுல் ஆஃப் கேஆஸ். ஒரே குழப்பமும் பயங்கரவாதத்தையும் நோக்கி தான் இந்த உலகம் போயிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் பாருங்க, கண் கூட இப்படியெல்லாம் இருந்தா இப்படி இருக்கும். காசால இருக்கக்கூடிய மக்களுக்காக வேதனைப்படுகிறோம், ஆனால் உயரமான கட்டிடங்களுக்குள்ளாக மறைந்திருப்பது தீவிரவாதிகள் தான்.
ஸோ காசா சிட்டியில் இருக்கிற அல் கஃப்ரி இப்போ என்ன அப்படின்னா ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல். ஸோ இவங்கெல்லாம் வந்து நாட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு பெர்மிஷன் கேட்டும் சிலருக்கு கிடைக்கல. ஒருத்தர் மட்டும் யோர்தான் வழியாக போயிருக்கிறார். பாருங்க, மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த காசா பகுதியை விட்டு மேல் நோக்கி அவங்க கடந்து போறாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் குடிபெயர்ந்து போயிருக்கிறாங்க. ஸோ வானத்தின் வழியாக வந்த ஏமன் நாட்டினுடைய மிசைல், ஒரு ட்ரோனை எப்படி இஸ்ரேல் தாக்கி அழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்ல எடுத்த ஒரு அழகான ஒரு வீடியோ பாருங்க. இப்படிதான் அவங்களுடைய வான் பாதுகாப்பு தளம் இயங்குகிறது. ஸோ ஒரு பலமானதை வச்சிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல கண்டனம் தெரிவிக்கிறது கத்தார். ஸோ அதை வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நாங்கள் வித் டிட்டர்மின்ட் எஃபர்ட்ஸோட எதிர்ப்போம் அப்படிங்கிறது. காசா ரிலேட்டடான ஹியூமானிட்டேரியன் எய்ட், அதாவது மனிதர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான பொருள் உதவி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பசி பஞ்சங்கள் பற்றி கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மீட்டிங்கை நடத்திருச்சு யுஎன். ஆனால் அதே சமயத்தில் மற்ற எத்தனையோ நாடுகள் இருக்கு, அந்த நாடுகளையும் பசியும் பஞ்சமும் அதிகரித்து வருகிறது. கத்தார் இதற்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நேட்டோ ஸ்டைல்ல எல்லா இஸ்லாமிய ரெஜிமை சேர்ந்த மக்கள் எல்லாமே ஒன்று கூடி வரணும். நாளைக்கு ஒரு நாட்டை தாக்குனா எல்லா நாடும் சேர்ந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம பதில் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற நேட்டோ ஸ்டைலுக்கு ஒரு அஜெண்டா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஈரானும் கத்தாருமே பார்த்தா ஒருத்தர், ஈரான் வந்து சமீபத்தில் கத்தார்ல இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி, யுஎஸ் உடைய அந்த தளங்களை தாக்குனாங்க. பட் இருந்தாலும் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நண்பர்களை போல இருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். ஸோ துருக்கி நாடு எப்பவுமே இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நாடு தான். ஸோ இந்த நபர்கள் எல்லாமே சேர்ந்து இஸ்ரேலை கண்டிக்கிறாங்க, இஸ்ரேல் செய்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டா நடந்தது. பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, மார்க்கோ ரூபியோ, ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இஸ்ரேலுக்கு வந்திருந்தாரு. ஒரு புதிய பாதையை இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க. அதில் பேசின ஸ்பீச் ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்பீச்சாக இருந்தது. இதற்கு நடுவில் வந்து ஈக்வேடார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை சேர்ந்த பிரசிடென்ட் மட்டும்தாங்க தைரியமாக சொல்றாரு, இந்த ஹமாஸ், ஹெஸ்போலா இவங்க எல்லாருமே வந்து ஒரு தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. கிடியன் சேரியட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆபரேஷன் பேர்ல தான் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து காசா சிட்டிக்குள்ள உள்ள போயிட்டாங்க. காசாவை கைப்பற்றாம விட மாட்டோம், அதே சமயத்துல எங்களுடைய பிணை கைதிகளை நாங்க மீட்காம விட மாட்டோம் அப்படிங்கிறது. ஸோ அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, காசா இஸ் பர்னிங், ஒண்ணுமே இல்லை, சாம்பலா தர மட்டமாயிட்டு இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்த ஒரு பட்டணம் இன்னைக்கு தீவிரவாதிகள் தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம். அவங்க பாருங்க. ஸோ இஸ்ரேல் ஹஸ் என்டர்ட் இன்டு காசா. ஸோ ஆரம்பத்தில் இப்போ இந்த இந்த வீடியோ வரலையோ, சரி இங்கே பார்க்கலாம். 98th இந்த காசா ஸ்ட்ரிப் தெரியாதவங்க இது பாருங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் ராஃபா, கான் யூனிஸ், சென்ட்ரல் கேம்ப்ஸ், காசா சிட்டி, நார்தன் காசா ஸ்ட்ரிப். ஸோ இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆபரேஷன் பேர்ல குறுக்கிட்டே வந்தது இஸ்ரேல். இப்பொழுது ஃபுல்லாவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அது வைத்திருக்கிற பெயர் கிடியன்ஸ் சேரியட்ஸ். கிடியன்ஸ் சேரியட்ஸ். ஸோ இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அது ஒன்றும் இல்லாம போகும், கம்ப்ளீட்டா கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய பல விதமான டிவிஷன்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகுறாங்க. மக்களும் வேற வழி இல்லாம வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் யாரை கிரவுண்டுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, அண்டர் கிரவுண்ட்ல இருந்த டனல்குள்ள இருந்த எல்லா பிணை கைதிகளை கிரவுண்டுக்கு கொண்டு வந்து தங்களுடைய பாதுகாப்பு ஷீல்டா பயன்படுத்துறாங்க. அதனால வார்னிங் கொடுத்துருக்காங்க, இங்க பாரு, எங்களுடைய யூத இந்த மக்களை நீ எடுத்துக்கிட்டு நீ அவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சினா நீ மிகப்பெரிய விளைவுகளை, மோசமான விளைவுகளை சந்திப்பேன் அப்படிங்கிறது. ஏமன் நாட்டிலிருந்து வந்த அந்த பாம் வந்து கிளஸ்டர் பாம்ஸ், அதாவது ஒரு தடவை வெடிச்சதுன்னா பல இடங்கள்ல வெடித்து சிதறக்கூடிய பல்வேறு சின்ன சின்ன குட்டி குட்டி பாம்ஸ் எல்லாத்தையும் உள்ள வைத்திருந்ததை பார்க்கிறோம். அதே போலதான் வந்து ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹொதேதா அந்த பகுதிகளில் வந்து இவாக்குவேஷன் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தவும் செய்திருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து 7 முனை போர்ல ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம்.
இது எதுக்காக இந்த தாக்குதல்னா சமீபத்தில் ஏமன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மேல நடந்த தாக்குதல் தான். அதே சமயத்துல இஸ்ரேல் சீரியா நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரூஸ் மக்களுடைய இந்த நேரத்துல உதவிகளையும் அவங்க செய்யறாங்க. காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள இயங்கி வந்த இஸ்லாமிக் ஜிஹாத் டெரரிஸ்ட் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கப்பலுக்காகலாம் நீங்க ப்ரே பண்ணணும். ஏன்னா இங்க இருந்து ஃபிளாட்டிலா 3 விதமான இடங்கள்ல இருந்து இது வருகிறது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா. டுனிஷியா, இட்டாலி அண்ட் கிரீஸ் ஃப்ரீடம் டு காசா அப்படிங்கிற பேர்ல. பாருங்க, ஃபிஜி அந்த நாட்டினுடைய மினிஸ்டர் வந்து அவங்களுடைய நாட்டின் எம்பசியை ஜெருசலேம்ல அவங்க இந்த செப்டம்பர் மாதம் அவங்க துவங்கினாங்க. ஒரு புதுசா ஒரு ரோடு ஒன்று அமைச்சாங்க. அதாவது தாவீதி நகரத்திலிருந்து இந்த தேவாலயம், இந்த டெம்பிள் மவுண்ட் இன்னைக்கு இருக்கு இல்லையா, அந்த எருசலேமுக்கு. ஸோ அதுக்கு அநேகர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று இருந்தது. ஸோ நெத்தன்யாஹுவோடைய கோர்ட் ஹியரிங்ஸ் திடீர்னு அப்ரப்டா ஸ்டாப் ஆகியிருந்தது. இப்போ பாருங்க, நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜபத்தில் எதுக்காக ஜெபிக்கலாம், எதற்காக ஜெபிக்க கூடாது அப்படிங்கறது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. பிரிட்டன் வந்து பேன் பண்ணியிருக்கு. இஸ்ரேல் நாட்டின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டிஃபென்ஸ் வந்து படிக்க கூடாது. உலகத்திலே டிஃபென்ஸுக்கு பேர் போனவங்க அவங்க தான். அந்த வீடியோ இருந்ததுன்னா ஒரு வேளை பிளே பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் குளோபல் இவெண்ட்ஸ் வில் ஷேப் த ஃபியூச்சர். ஸோ பலவிதமான காரியங்களை தீர்மானிக்க போகிறது வரக்கூடிய வாரம். அதற்காக நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். ஒன்று, இந்த சார்லி கர்க்குடைய மரணத்திற்கு காரணமா இருந்த ராபின்சனை கைது செய்திருக்கிறாங்க. அவங்க அப்பாவும் சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்காக சொல்லப்பட்ட அந்த டிமாண்ட் பண்ண அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் அந்த ஃபேமிலிக்கே நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ட்ரம்ப் வந்து சீக்கிரத்தில் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்கள மீட் பண்ண இருக்கிறார், பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவங்க. ஸோ இன்னைக்கு அநேகர் வந்து இஸ்ரேல் நாட்டை வந்து தனித்த ஒரு நாடாக எல்லாருமே ஒதுங்கி நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவுடைய சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. ரஷ்யா தன்னுடைய ஏவுகணைகளை பயன்படுத்துது, எல்லைகளை விரிவுபடுத்துறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்குது. யூஎன் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி நாடு வேணும், ஒரு ஸ்டேட் வேணும். இஸ்ரேல் வந்து யூதேயா சமாரியா மேல யுத்தம் தொடுத்து தன்னோட இணைச்சிக்கிறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. கத்தார் வந்து ஒரு எமர்ஜென்சி சம்மிட் அப்படிங்கிற பேர்ல தோஹால நடத்தி இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும். இன்னைக்கு அந்த மத்திய கிழக்கு பகுதிகளுடைய முக பாவனைகளையே மாத்தி இருக்குது இந்த இஸ்ரேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இஸ்ரேல் வந்து ஹமாஸ் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ள தன்னுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸஸை அதிகப்படுத்தி காசா சிட்டியை கைப்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே இன்னொரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது சார்லி கர்க்குடைய மரணம் அநேகர்களுக்குள்ளாக மறுபடியும் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கவும் கர்த்தர் பட்சமாய் திரும்புவதற்கு ஒரு எழுப்புதலையும் பார்க்கக்கூடியதா இருக்குது. இது விட்டுறக்கூடாது, நம்ம ஜெபிக்கலாம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த வீக். இந்த வாரங்கள்லையும் பலவிதமான தீர்க்க தரிசனங்களை பரிசுத்த ஆவியானவர் கண்களுக்கு முன்பாக நிறைவேற்றுகிறதை பார்க்கலாம். பட் அது எல்லாத்துக்கும் முன்பாக நான் சொல்லி கன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இட்ஸ் a wake up call for all of us as our Lord's coming is very near. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது. ஸோ அதற்கு நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுத்தலாம். விஷிங் யூ ஆல் a very happy யோம் தெருவா அண்ட் ரோஷ் ஹஜானா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். சபையானது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேத பகுதிக்காக பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீர் வெளிப்படுத்தி தந்த எல்லா வேதத்தின் ஆழமான ரகசியங்கள் பண்டிகைகள் மூலமாக, ஆண்டவரே அந்த எக்கால பண்டிகையின் மூலமாக விசேஷமாக தேவனுடைய வருகை சமீபம் என்பதை நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். காலங்களை கணிக்க உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு அந்த ஞானத்தை தருவீராக, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரை, இன்னும் நாங்கள் மற்றவர்களுக்கு எஸ்ராவை போல மற்றவர்களுக்கும் இந்த வேதத்தை அறிவிக்க கற்றுக் கொடுக்க, கர்த்தருடைய நாளை குறித்து மற்றவர்களுக்கும் போதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களோடு கூட இணைந்த வந்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு இந்த செஷனுக்காக உழைத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் மட்டுமே எங்கள் மத்தியிலே மகிமை அடைவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Wishing you all a very very happy good night and a blessed week ahead.
ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.